Hello students, இன்னைக்கு design of experimentல Latin square design problem எப்படி solve பண்றதுன்றத பார்க்க போறோம். Question என்னன்னா, the following data resulted from an experiment to compare the three burners B1, B2 and B3. Use the Latin square design to test the hypothesis that there is no difference between the burners. ஸோ 3 இன்ஜின்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 டேஸ் கொடுத்துருக்காங்க, உள்ள பர்னர் 3 பர்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பர்னரும் சேமாக ஒர்க் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணணும். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 3 பர்னர்ஸ் B1, B2, B3 செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து இன்ஜின்ஸையும் யூஸ் பண்ணணும், டேஸையும் யூஸ் பண்ணணும். ஸோ கொஷின்லேயே சொல்லிட்டாங்க யூஸ் லாட்டின் ஸ்கொயர் டிசைன். ஸோ 1வேயும் 2வேயும் கொஷினில் சம்டைம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் லாட்டின் ஸ்கொயர் டிசைன்னா கம்பல்சரி கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. லாட்டின் ஸ்கொயர் டிசைனை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா வெதர் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ரோஸ் இருக்குது? 3 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலான இருந்தால் மட்டும்தான் நம்ம லாட்டின் ஸ்கொயர் டிசைன் போட முடியும். ஸோ இங்கே ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைப்போதசிஸ் தான், நல் ஹைப்போதசிஸ். நான் இப்போ 3 ஹைப்போதசிஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். 3யுமே நல் ஹைப்போதசிஸ் தான். ஆனால் நம்ம பர்னர் தான் செக் பண்ணணும். ஆனால் இந்த இன்ஜின்ஸையும் டேஸையும் யூஸ் பண்ணி தான் இந்த பர்னரை செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் H0 எடுத்துக்கிறேன். தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காலம்ஸ். காலம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் 1 இருக்குது, இன்ஜின் 2 இருக்குது, இன்ஜின் 3 இருக்குது. ஸோ 3 இன்ஜின்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு H02 there is no significant difference between rows. ரோஸ்னா ரோஸில் என்ன இருக்குது? டேஸ் இருக்குது. Day 1, Day 2, Day 3. ஸோ 3 days. நெக்ஸ்ட் H03 என்னன்னா there is no significant difference between the treatments. ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னா உள்ளே இருக்கிற பர்னர்ஸ் என்னென்னா B1, B2 and B3. ஸோ 3 burners. ஸோ 2 ஹைப்போதசிஸ், நல்ல ஹைப்போதசிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு H03 தான் வேணும். ஆனால் 01, 02 யூஸ் பண்ணி தான் 03 நம்ம என்ன பண்ண போகிறோம்? செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், டேட்டா வந்து எப்போவுமே கோட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் டிஜிட் இருந்தால் மட்டும்தான் டேட்டாவை கோட் பண்ண வேண்டாம். சிங்கிள் டிஜிட் இல்லைனாலே நீங்கள் டேட்டாவை கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சால்விங் த ப்ராப்ளம் வந்து வில் பி ஈஸியர். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் லார்ஜஸ்ட் டேட்டா எடுத்துக்கிறேன். ஸோ லார்ஜஸ்ட் டேட்டா என்னென்னா 21 தான் லார்ஜஸ்ட் டேட்டா. ஸோ L வந்து 21 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் டேட்டா வந்து 12. ஸோ S 12 எடுத்திருக்கேன். ஸோ L + S டிவைடட் பை 2 போடுங்க. ஸோ 33/2 16.5 வருது. 16.5 வருது. ஸோ டெசிமல் எடுத்துக்காதீங்க. ஒன்று 16 எடுத்துக்கோங்க, இல்லைனா 17 எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 16 2 டைம்ஸ் வருது, 17 வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ 16 2 டைம்ஸ் வரனால நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய கோடட் டேட்டா வந்து என்ன பண்ண போகிறேன், நான் 16 சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 16.65 வந்து எப்படி அப்ராக்சிமேட் பண்ணிக்க போகிறேன்னா 16 அப்ராக்சிமேட் பண்ண போகிறேன். அப்போ நியூ டேட்டா என்னது? கிவன் டேட்டா மைனஸ் கோடட் டேட்டா. ஸோ கிவன் டேட்டா மைனஸ் 16. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே B1, B2, B3. ஸோ இங்கே B1, B2, B3 எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு B2, B3, B1. ஸோ B2, B3, B1. நெக்ஸ்ட்டு B3, B1, B2. ஸோ அதே மாதிரி B3, B1, B2. ஸோ கோட் பண்ணி ஃபஸ்ட்டு இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? டேபிளில் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 16 இருக்குது. 16 மைனஸ் 16. 16 மைனஸ் 16 என்னென்னா 0. நெக்ஸ்ட்டு டேட்டா வந்து 17 இருக்குது. 17 மைனஸ் 16. 17 மைனஸ் 16 வந்து 1. சேம் திங் நெக்ஸ்ட்டு 20. ஸோ 20 மைனஸ் 16 வந்து 4. நெக்ஸ்ட்டு 16 மைனஸ் 16 வந்து 0. நெக்ஸ்ட்டு 21 மைனஸ் 16 வந்து 5. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ எடுத்திருக்கோம். தேர்ட் ரோ வந்து -1, -4, -3. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ண டேட்டாவை இந்த B1, B2, B3 எப்படி இருக்கோ அந்த அரேஞ்ச்மெண்ட் மாறாமல் அப்படியே எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 0, 0, -1 அப்படியே காலம்ல எழுதிக்கோங்க. 0, 0, -1. நெக்ஸ்ட்டு x2 என்னென்னா 1, 5, -4. ஸோ 1, 5, -4. நெக்ஸ்ட்டு என்னென்னா 4, -1, 3. ஸோ 4, -1, 3. ஸோ இந்த காலம் என்ன பண்ணுறேன்னா நான் -3. இந்த காலம் வந்து x1, x2, x3 ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஸோ x1, x2, x3 என்னென்னா இன்ஜின் 1, இன்ஜின் 2, இன்ஜின் 3. ஸோ எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, காலம் டோட்டல் பண்ணுங்கள். 0 + 0 -1 என்னென்னா -1. நெக்ஸ்ட்டு 1 + 5 -4 become 2. நெக்ஸ்ட்டு 4 -1 -3 become 0. நெக்ஸ்ட்டு -1யும் 2, 0 ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 2 - 1 வந்து 1 வருது.
ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம காலம் வைஸும் பார்க்க போகிறோம், ரோ வைஸும் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் y1 y2 y3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ y1 ஆட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 5 ஆகும். நெக்ஸ்ட்டு இது 4, நெக்ஸ்ட்டு இது -8. ஸோ இது மீனிங் என்னென்னா y1 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சம்மேஷன் y1. இது y2 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சம்மேஷன் y2. ஸோ இதை y3 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சம்மேஷன் y3. நெக்ஸ்ட்டு இதை வந்து x1 ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். ஸோ சம்மேஷன் x1. நெக்ஸ்ட்டு இது x2 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சம்மேஷன் x2. நெக்ஸ்ட்டு இது x3 ஆட் பண்ணியிருக்கோம். சம்மேஷன் x3. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு காலம் விட்டுருங்க. காலம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். இப்போ நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லா டேர்மே வந்து பாசிட்டிவ் தான் இருக்கணும். ஸோ இங்கே என்ன டேர்ம் இருக்கக்கூடாது, இந்த ஸ்கொயருக்குள்ளே இருக்கிற டேர்ம் வந்து நெகட்டிவ் இருக்கவே கூடாது. இது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, ஆனால் ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே பாசிட்டிவில் வந்துடணும். ஸோ இங்கே எங்கேயுமே நெகட்டிவ் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எழுதக்கூடாது. ஸோ x1 ஸ்கொயர் என்னென்னா 0 ஸ்கொயர் பண்ணால் 0, இதுவும் 0, -1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ இது 1, இது 25, இது வேல்யூ வந்து 16. நெக்ஸ்ட்டு இந்த 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16, நெக்ஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர் பண்ண 9. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் என்னதுன்னா சம்மேஷன் x1 ஸ்கொயர். ஸோ இதான் டிஎஸ்எஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். சம்மேஷன் x1 ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா 1 வருது. நெக்ஸ்ட்டு இது சம்மேஷன் x2 ஸ்கொயரு. ஸோ சம்மேஷன் x2 ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா 42. இது சம்மேஷன் x3 ஸ்கொயரு. ஸோ சம்மேஷன் x3 ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா 26. ஸோ இந்த 3 வேல்யூ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா டிஎஸ்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே காலம்னா ஃபஸ்ட்டு x1ல இருக்கிற டேர்மே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படின்றனால சம்மேஷன் x1 ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. ஸோ இதை -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 0 ஸ்கொயர் பண்ணால் 0. ஸோ இப்போது இந்த ரோவில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 1, 2, 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா 3ஆல் எல்லா டேர்மையும் டிவைட் பண்ணுங்கள். ஸோ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 3. ஸோ 1 டிவைடட் பை 3. ஸோ 1 டிவைடட் பை 3 என்ன வருதுன்னா 0.33. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 4 டிவைடட் பை 3. ஸோ 4 டிவைடட் பை 3 என்னென்னா 1.33. நெக்ஸ்ட்டு 0 டிவைடட் பை 3. ஸோ 0 டிவைடட் பை 3 என்னென்னா 0. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற டோட்டல் இதுதான் வந்து கிராண்ட் டோட்டல் சொல்லுவாங்க. ஸோ இதை நான் கேபிட்டல் T எடுத்துக்கலாம். இப்போ சம்மேஷன் x1 ஹோல் ஸ்கொயர் பண்ண மாதிரி ஒய்யும் நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா எல்லா சம்மேஷன் ஒய்யும் ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ சம்மேஷன் y1 the whole square. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 வரும். 25 நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. நெக்ஸ்ட்டு -8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பாசிட்டிவில் தான் வரணும். ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64. சேம் திங் டிவைடட் பை இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, 1, 2, 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ டிவைடட் பை 3. ஸோ லாட்டின் ஸ்கொயர் டிசைன்றாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே என்ன வரும்னா 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் டிவைட். அப்போ 25 டிவைடட் பை 3 என்னென்னா 8.33. நெக்ஸ்ட்டு 16 டிவைடட் பை 3 வந்து 5.33. நெக்ஸ்ட்டு 64 டிவைடட் பை 3 வந்து என்னென்னா 21.33. ஸோ இது ரோ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரோவை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா SSRக்கு. ஸோ இதை காலம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூஸ் எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா SSCக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, டேபிளை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு n. ஸோ என்னன்றது எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 3 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது, இங்கே 3 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. 3 + 3 6. இங்கே ஒரு 3 அப்சர்வேஷன் இருக்குது. ஸோ 6 + 3 வந்து மொத்தம் 9. ஸோ n9. Tன்றது கிராண்ட் டோட்டல். ஸோ கிராண்ட் டோட்டல் எங்கே இருக்குன்னா 1. ஸோ இங்கே 1 எடுத்துக்கிட்டோம். T ஸ்கொயர்ன்றது 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், டிவைடட் பை 9. ஸோ 1 டிவைடட் பை 9 இஸ் 0.11. ஜஸ்ட்டு நீங்கள் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம வந்து டிஎஸ்எஸ்க்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், எஸ்எஸ்ஆருக்கும் ரெடி பண்ணிட்டோம். எஸ்எஸ்சின்றது காலம்க்கு, எஸ்எஸ்ஆர்ன்றது ரோக்கு, நெக்ஸ்ட்டு டிஎஸ்எஸ்ன்றது டோட்டல். இப்போ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரி டேபிளை ரெடி பண்ணணும். ஸோ எப்படி ரெடி பண்ணணும்னா இப்போ இங்கே பர்னர் 1, 2, 3 இருக்குது, இங்கே பர்னர் 2 இருக்குது, இங்கே பர்னர் 3 இருக்குது, இங்கே பர்னர் 1 இருக்குது. ஸோ நம்ம டேட்டாவை என்ன பண்ண போகிறோம்னா அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு காலமை வந்து B1 எடுத்துக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து B2, நெக்ஸ்ட்டு வந்து B3, நெக்ஸ்ட்டு டோட்டல். ஸோ B1 இப்போது ஃபர்ஸ்ட் காலமில் B1 என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ B1 0 கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் காலமில் B2 என்ன இருக்குது, 1. ஸோ B2ல் 1 கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் B3 என்ன இருக்குது, 4. ஸோ 4 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் B1 என்ன இருக்குது, B1 -1 இருக்குது. ஸோ -1 ஃபர்ஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் B2 என்ன இருக்குது, 0. B2வை B2 கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு B3 5. ஸோ 5. ஸோ டேட்டாவை அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ தேர்ட் ரோ எடுத்துக்கோங்க. தேர்ட் ரோவில் B1 என்ன இருக்குது, -4. ஸோ -4. நெக்ஸ்ட்டு B2 வந்து -3. ஸோ -3. நெக்ஸ்ட்டு B3 வந்து -1. ஸோ -1. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேபிள் போடும்போது டேட்டாவை என்ன பண்ணலாம், நம்ம அரேஞ்ச் பண்ணல. இந்த டேட்டா போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா டேபிளை அரேஞ்ச் பண்ணிக்கணும். என்னென்னா B1 B2 B3க்கு டேபிள் என்ன பண்ணிக்கணும், அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது டேபிளை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், சேம் திங் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ B1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா இது வந்து சம்மேஷன் B1. ஸோ சம்மேஷன் B1ன்றது ஆட் பண்ணிங்க 0 -1 -4 ஆட் பண்ணிங்கன்னா -5 வரும். சேம் திங் 0 1 0 -3 ஆட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் சம்மேஷன் B2. சம்மேஷன் B2 என்னென்னா -2. நெக்ஸ்ட்டு 4 5 -1 ஆட் பண்ணுங்கள், அது சம்மேஷன் B3. சம்மேஷன் B3 என்னென்னா 8. நெக்ஸ்ட்டு இதை டோட்டல் பண்ணுங்கள் 1. அங்கேயும் டோட்டல் 1 வந்தது, சேம் திங் இங்கே வரணும். ஸோ இதையும் டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ இது 5, ஜஸ்ட்டு இது செக் பண்ணுறதுக்காக தான் 4. நெக்ஸ்ட்டு இது வந்து -8. ஸோ இதையும் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா இந்த 1 வருது. ஸோ இந்த 1 சேம் திங், இதுவும் கேபிட்டல் T தான், அதே கேபிட்டல் T தான் இங்கே வரணும். ஸோ வரலைன்னா நீங்கள் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் திங் இங்கே என்ன பண்ணலாம்னா இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸோ சம்மேஷன் B1 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா -5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 25. 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64. சேம் திங் இங்கே டிவைட் பண்ணிடலாம். ஸோ டிவைட் பை ஹவு மெனி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸு, 1 2 3 இருக்குது. ஸோ 3. ஸோ லாட்டின் ஸ்கொயர் டிசைன்றனால எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லாத்துக்கும் டிவைடட் பை 3. ஸோ இது வந்து 8.33 வரும். ஸோ 4 டிவைடட் பை 3 வந்து 1.33. நெக்ஸ்ட்டு 64 டிவைடட் பை 3 வந்து 21.33. ஸோ இது எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட், அதாவது தேர்ட் ஹைப்போதசிஸ்க்காக இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸு. டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் உடைய ஃபார்முலா என்னென்னா சம்மேஷன் x1 ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் x2 ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் x3 ஸ்கொயர் மைனஸ் t ஸ்கொயர் பை n. சம்மேஷன் x1 ஸ்கொயர்ன்றது இங்கே இருக்கிற வேல்யூ, சம்மேஷன் x2 ஸ்கொயர் எது, சம்மேஷன் x3 ஸ்கொயர் உடைய வேல்யூ 26. ஸோ என்ன பண்ணுங்கள், this is equal to summation x1 square 1 plus 42 plus 26 minus t square by n. So t square by n is 0.11. So 0.11. So இதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், calculate பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 68.89 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு காலம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஸோ இந்த SSC எப்படி போடுறோன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த காலம், அதான் SSC. காலம்னா இதான் காலம், இந்த காலம் டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.33ன்றது என்னது, சம்மேஷன் x1 the whole square divided by 3. ஸோ சம்மேஷன் x1 the whole square divided by n1. n1ன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 0.33. ஸோ 0.33. ஸோ நெக்ஸ்ட்டு வேல்யூ என்னென்னா 1.33. நெக்ஸ்ட்டு வேல்யூ 0 மைனஸ் டி ஸ்கொயர் பை n வந்து 0.11. ஸோ இதோடைய ஆன்சர் நீங்கள் ஆட் பண்ணி 0.11ல் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1.55. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ரோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஸோ SR ரோ வந்து ஆல்ரெடி இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோன்னா இதுதான். ஸோ 8.33 அப்புறம் 5.33 நெக்ஸ்ட்டு 21.33. ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு t square by nல என்ன பண்ண போகிறோன்னா சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ this is equal to so first value I think 8.33. so second value வந்து 5.33. next value 21.33 minus 0.1. so இதை calculate பண்ணிங்கன்னா ரோடைய வேல்யூ வந்து 34.88. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். ஸோ இது TSS,
இது SST என்னன்னா sum of squares of the treatment, அதாவது லாஸ்ட் ஹைபோதசிஸ். அப்போ இது என்னன்னா summation b1 the whole square by n1 plus summation b2 the whole square by n2 summation b3 the whole square by n3. So which is equal to summation b1 the whole square by n1 என்னன்னு find out பண்ணி வச்சிருக்கோம் 8.33. ஸோ அது ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 8.33 plus 1.33 plus 21.33 minus t square by n வந்து 0.11. ஸோ இதோட வேல்யூ என்னென்னா calculate பண்ணிங்கன்னா இது 30.88 வரும். இப்போது ட்ரீட்மெண்ட் SST, அதாவது காலம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹைபோதசிஸ் ரோ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஹைபோதசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எரர் கண்டுபிடிக்கணும். எரர் என்னென்னா SSC is equal to TSS minus SSC minus SSR minus SST. ஸோ 68.89லேருந்து காலம் வந்து 1.55. அப்புறம் நெக்ஸ்ட்டு ரோ வந்து 34.88. நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து 30.88. ஸோ minus 30.88. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் what you will getனா 1.58. ஸோ this number should always be positive. நெக்ஸ்ட்டு ANOVA டேபிள் போடணும். ANOVA டேபிள் ஃபார் லாட்டின் ஸ்கொயர் டிசைன். ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். சோர்ஸ் என்னென்னா காலமு, ரோவு, ட்ரீட்மெண்ட்டு, எரர். ஸோ காலம் மோ 3 இன்ஜின்ஸு, ரோன்னு மோ 3 டேஸு, ட்ரீட்மெண்ட் மோ 3 பர்னர்ஸ். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸு SSC, SSR, SST, SSC. நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-1 எடுத்திருக்கேன். ஏன்னா ரோஸும் காலம்ஸும் ஈக்குவல் தான். ஸோ ஆறுன்னு எடுக்காமல் சின்னு எடுக்காமல் நான் என்னன்னு ஜென்ரலைஸ்டாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸு. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் ரேஷியோ. வேரியன்ஸ் ரேஷியோ நம்ம வந்து எஃப் ரேஷியோன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் தான் என்னதுன்னா ANOVA டேபிள். ஸோ நான் டேபிள்லேயே என்ன பண்ணிட்டேன், டேபிள் வேல்யூவும் போட்டுட்டு இங்கேயே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கன்க்ளூஷனும் கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிட்வீன் காலம்ஸு SSC. ஸோ SSC என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம், SSC sum of squares of the columns வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம்னா 1.55. ஸோ எத்தனை காலம் இருந்தது, 3 காலம் இருந்தது. ஸோ 3 minus 1 வந்து 2. ஸோ இந்த வேல்யூ டிவைட் பண்ணோன்னா MSC கிடச்சிரும். ஸோ MSCடைய வேல்யூ வந்து 0.775. நெக்ஸ்ட்டு ரோ SSR. ஸோ SSR என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னா 34.88. எத்தனை ரோ இருந்ததுன்னா 3 ரோ இருந்தது. 3 ரோனா 3 minus 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு MSR என்னென்னா இதையும் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இதையும் டிவைட் பண்ணோன்னா எனக்கு 17.44 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு SST ட்ரீட்மெண்ட். எத்தனை ட்ரீட்மெண்ட், பர்னர்ஸ் B1, B2, B3. ஸோ பர்னருடைய SST என்னென்னா 30.88. ஸோ எத்தனை பர்னர் இருந்ததுன்னா 3 பர்னர் இருந்தது. ஸோ 3 minus 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோன்னா MST கிடைக்கும். ஸோ MST வந்து 15.44. ஸோ நெக்ஸ்ட்டு எரர். ஸோ எரர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னா 1.58. ஸோ n-1 னா 3 minus 1. 3 minus 1 2, 3 minus 2 1. ஸோ 2 into 1னா எரருடைய இது வந்து 2. ஸோ இதையும் என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ணிங்கன்னா எரர் MSC கிடச்சிரும் 0.79. இப்போது இந்த எரரை வச்சு தான் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எஃப் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த எரர் தான் மெயின். இப்போ இந்த எரர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலம் எடுத்துக்கோங்க. ஸோ எரர் பெருசாக காலம் பெருசாக பார்த்தா காலம் தான் பெரிய வேல்யூ. ஏன் பிக்கெஸ்ட் வேல்யூ கொடுக்குறோன்னா எஃப் வேல்யூ எப்போவுமே கிரேட்டர் தென் 1 தான் வரணும். அதனால தான் பிக்கர் வேல்யூ வந்து நியூமரேட்டரில் கொடுக்குறோம். ஸோ எரர் தான் கிரேட்டர் வேல்யூ. ஸோ எரரை மேலே கொண்டு வந்துடுங்க. ஸோ MSE எரர் டிவைடட் பை காலம். ஸோ எரர் டிவைடட் பை காலம். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூ வந்து 1.02. ஸோ இங்கே டேபிள் வேல்யூடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் போட்டுடலாம். ஸோ டேபிள் வேல்யூ அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா எரருடைய டிகிரி என்னது 2. ஸோ எரருடைய டிகிரி தான் ஃபர்ஸ்ட் போடணும். காலத்துடைய டிகிரி என்னது, காலத்துடைய டிகிரி வந்து 2. ஸோ செகண்ட் வந்து காலத்துடைய டிகிரி போடணும். அப்புறம் டேபிள் வேல்யூ. ஸோ எந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸும் கொடுக்கல. அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரோவும் எரரும். ஸோ ரோ எரர் யார் பிகர்னா ரோ தான் பிகராக இருக்குது. ஸோ எம்எஸ்ஆரோட MSEயை டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா என்னுடைய கேல்குலேட்டட் வேல்யூ என்ன வருதுன்னா
22.07. ஸோ மேலே வந்து ரோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரோவுடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எடுத்துக்கோங்க. ஸோ ரோவுடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னது 2. ஸோ 2 கமா நெக்ஸ்ட்டு கீழே எரர் இருக்குது, எரருடைய டிகிரியும் 2 தான். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ட்ரீட்மெண்ட்டையும் எரரையும் செக் பண்ணுங்கள். எது பிகராக இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் தான் பிகராக இருக்குது. ஸோ எம்எஸ்டி மேலே வந்துடணும், டினாமினேட்டரில் தான் எரர் வரணும். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா என்னுடைய வேல்யூ வந்து 19.54. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எஃப் வேல்யூமே கிரேட்டர் தென் 1 தான் வரணும். ஸோ கிரேட்டர் தென் 1 வர மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேல்குலேஷன் நியூமரேட்டரில் அதை போட்டுருவோம். அப்போ இதோடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன, எம்எஸ்டி, டீன்றது ட்ரீட்மெண்ட், ட்ரீட்மெண்ட் டிகிரி 2, எரர் டிகிரியும் 2 தான். ஸோ 2, 2. ஸோ இதோடைய டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கேல்குலேட்டட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். காலம்க்கு 1.02, காலம்னா இன்ஜின்ஸு, ரோஸுக்கு வந்து 22.07, ரோஸ்னால் டேஸு. நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து பர்னர்ஸு, பர்னருடைய கேல்குலேட்டட் வேல்யூ 19.54. ஸோ 3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சிம்பிள் தான். எல்லாத்துடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் 2, 2 தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எஃப் டேபிள் எடுத்துக்கணும். ஸோ எஃப் டேபிள் எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து மேலே இருக்குது, செகண்ட் வேல்யூ வந்து கீழே இருக்குது. இது ஃபர்ஸ்ட் வேல்யூ, இது செகண்ட் வேல்யூ. இது எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். இதில் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூ 2, செகண்ட் வேல்யூ 2. ஸோ அப்போ என்னுடைய டேபிள் வேல்யூ என்னென்னா 19.00. ஸோ இதுதான் என்னுடைய டேபிள் வேல்யூ. இப்போ கொண்டு போய் டேபிள் வேல்யூ கொண்டு போய் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதான்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய டேபிள் வேல்யூ வந்து எல்லாத்துலேயுமே 19.00 தான். ஸோ 19.00, இதுவும் 19.00, இதுவும் 19.00. ஸோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணலாம். ஸோ காலம் கேல்குலேட்டட் வேல்யூ 1.02 டேபிள் வேல்யூ. ஸோ காலமில் calculated value வந்து less than table value, table வேல்யூக்குள்ளே calculated value வந்துருச்சு. அப்போ H01 is accepted. அப்போ இன்ஜின் படி பார்த்தோன்னா ப்ராப்ளம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோ வைஸில் பார்த்தீங்கன்னா இது calculated value 22.07, டேபிள் வேல்யூ 19. அப்போ calculated value டேபிள் வேல்யூ விட கிரேட்டராக இருக்குது. அப்போ கிரேட்டராக இருக்குன்னா செகண்ட் ஹைப்போதசிஸ், ரோ ஹைப்போதசிஸ் H02 நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் ரிஜெக்டட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் தான் இம்பார்ட்டண்ட்டு. ட்ரீட்மெண்ட்டுடைய கேல்குலேட்டட் வேல்யூ 19.54, டேபிள் வேல்யூ வந்து 19. ஸோ டேபிள் வேல்யூ தான் லெஸ்ஸராக இருக்குது. அப்போ கேல்குலேட்டட் வேல்யூ கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூ. அப்போ H03யும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். அப்போ H03 ரிஜெக்ட் பண்ணுறோன்னா H03 என்னது, there is no difference, 3 பேருமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அப்போ 3மே ஒரே மாதிரி ஒர்க் பண்ணல. அப்போ கன்க்ளூஷன் எழுதணும். கன்க்ளூஷன் எப்படி எழுதணும்னா there is no difference எழுதக்கூடாது, there is a difference between 3 burners. ஸோ 3 பர்னர்ஸும் சேமாக ஒர்க் பண்ணல, 3 பர்னரும் டிஃப்ரெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணுதுன்னு கன்க்ளூஷன் எழுதி முடிச்சிருங்க. Thank you students. Have a great day.